இல்லை, உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, நெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, விளக்கு ஏற்றுவது தான் அங்கே முக்கியம். உங்களுக்கு சக்திக்கு இயன்றவாறு நீங்கள் ஏற்றுங்கள். இல்லங்கள் தோறும் ஒளி வீசட்டும். நம்மளுடைய திருவண்ணாமலை தீபம் ஏற்றிய பிறகு எல்லோரும் எல்லா இல்லங்களிலும் தீப ஒளி இருக்கட்டும். மின்மினி விளக்குகளும் பாவிக்கலாம். ஆனாலும் நம்ம பாரம்பரிய அகல் விளக்கில் ஏற்றக்கூடிய விளக்கு அவ்வளவு ஒற்றுமையாக நீண்ட காலம் நல்ல முறையில் வாழ்ந்து சந்ததிகள் பெற்று இந்த நல்ல முறையில் இருக்கணும் அந்த குடும்பம் என்பதற்காக தான் இந்த பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். சரிங்களா? அந்த வகையில் இந்த ராசி அதிபதி பொருத்தம் மிக முக்கியமாக கருதப்பட்ட ஒரு பொருத்தம் தான். ஆனால் ராசி பொருத்தம் அமைந்து ராசி அதிபதி பொருத்தம் அமையாவிட்டாலும் பரவாயில்லை. தின பொருத்தம் அமைந்து ராசி பொருத்தம் அமைந்து ராசி அதிபதி பொருத்தம் அமையாவிட்டாலும் பரவாயில்லை. ஏதாவது ஒன்றாவது பொருந்தி இருக்கணும். அப்போ 10 பொருத்தத்தில் 7 பொருத்தமாவது இருக்கணும். அந்த மாதிரி மிக அவசிய பொருத்தங்கள். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 3ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:08, சூரிய அஸ்தமனம் 6:57. இன்றைய திதி வளர்பிறை திரையோதசி. வளர்பிறை திரையோதசி இன்று மதியம் 2:56 முடிவடைந்து சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம் இன்று இரவு 8:30 முடிவடைந்து கார்த்திகை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:07 8:36 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:31 4 வரை. இரவு வேளையில் 7:56 9:55 வரை. ராகு கால நேரம் இன்று மதியம் 1:02 2:31 வரை. யமகண்ட நேரம் காலை 8:36 10:05 வரை. கூலிகன் காலை 11:33 மதியம் 1:02 வரை. சந்திராசம ராசி. இன்று கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை அதிகாலை 1:44 சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு அலைச்சல், ரிஷப ராசிக்கு அன்பு, மிதுன ராசிக்கு களிப்பு, கடக ராசிக்கு அமைதி, சிம்ம ராசிக்கு தடங்கள், கன்னி ராசிக்கு உயர்வு, துலாம் ராசிக்கு சுகம், விருச்சக ராசிக்கு நேர்மை, தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு விவேகம், கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு உதவி. இன்றைய விசேஷம் திருவண்ணாமலை தீபம் மற்றும் திருக்கார்த்திகை தீபம், கார்த்திகை விரதமும் கூட இன்று கரிநாள். தொடர்ந்து நம்ம ராசி பொருத்தம் பார்ப்பதோடைய அர்த்தங்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்று ராசி அதிபதி பொருத்தம் நேற்றைய பதிவில் ராசி பொருத்தம் பார்த்தோம். இன்று ராசி அதிபதியின் பொருத்தம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க. மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதியாக இருப்பார், ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதிகள் இருப்பார். இவர்களுக்குள்ளே நட்பு உறவாக இருக்கிறதா, அல்லது சமனாக இருக்கிறார்களா, அல்லது பகையாக இருக்கிறார்களா என்பதை கொண்டு இந்த பொருத்தத்தை பொருத்துகிறார்கள். இந்த பொருத்தம் ஏன் பார்க்கப்படுகிறது என்றால், இவர்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆடவன் பெண்ணுடன் நட்புடன் பழகுவானா, இல்லை ஒரு பகையாளி போல தன்னை பார்ப்பாளா, அல்லது அந்த பெண் இருக்கால அந்த வது அவங்க அந்த வரனை ஒரு பகையாளி போல பார்ப்பாளா, அல்லது நட்புறவாக பார்ப்பாளா என்பதை இந்த ராசி அதிபதியின் பொருத்தத்தை வைத்துதான் நிர்ணயம் செய்கிறார்கள். இது மிக முக்கியமான விஷயம் அல்லவா? 2 பேருக்கும் அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பகை போல பார்த்து கொள்ளக்கூடாது. இதில் இன்னொரு விஷயமும் கூட இருக்குது. சில நட்சத்திரங்கள் பகை பெற்ற நட்சத்திரங்களாக இருக்கும். சில நட்சத்திரங்களுக்கு சில நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் ஏற்கனவே நம்முடைய பதிவில் போட்டிருக்கோம் இல்லையா? அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அபாய நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம கவனிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு வகையில் சேர்ந்தது தான். இந்த ராசி அதிபதி பொருத்தம் என்பதும் மிக முக்கியமான பொருத்தம். நம்ம அந்த காலத்துலலாம் 120 பொருத்தம் வரைக்கும் கட்டம் போட்டு பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு 60க்குள்ளே குறைச்சிட்டு வந்தாங்க. இப்போ வரும் காலத்துலலாம் 10 பொருத்தம் 12 பொருத்தத்திலிருந்து 10 பொருத்தம் இருக்கிறது. அதில் 11 பொருத்தம் நாடி பொருத்தத்தை நம்ம சேர்த்தோமா 11 பொருத்தமாக வரும்.
இப்ப நம்ம 10 பொருத்தம், அதுல ஒரு 7 பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்ப கணக்கு அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. இது எல்லாமே வந்து அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த வரனும், அந்த வதுவும் ஒற்றுமையாக நீண்ட காலம் நல்ல முறையில வாழ்ந்து சந்ததிகள் பெற்று, அ இந்த நல்ல முறையில இருக்கணும். அந்த குடும்பம் என்பதற்காக தான் இந்த பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். சரிங்களா? அந்த வகையில இந்த ராசி அதிபதி பொருத்தம் மிக முக்கியமாக கருதப்பட்ட ஒரு பொருத்தம் தான். ஆனால் ராசி அதிபதி பொருத்தம் அமையாவிட்டாலும் பரவாயில்லை. தின பொருத்தம் அமைந்து, ராசி பொருத்தம் அமைந்து, ராசி அதிபதி பொருத்தம் அமையாவிட்டாலும் பரவாயில்லை. ஏதாவது ஒன்றாவது பொருந்தியிருக்கணும். அப்ப 10 பொருத்தத்துல 7 பொருத்தமாவது இருக்கணும். அந்த மாதிரி மிக அவசிய பொருத்தங்கள்னு சொன்னாக்கா, இப்ப என்னுடைய குரு வந்து என்ன சொன்னார்ன்னா, யோனி பொருத்தம் மிக மிக அவசியம். ஏன்னா திருமணத்திற்கு வந்து நம்ம வந்து சந்ததிகள் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். சில சமயங்கள்ல ஏதோ ஒரு ஈர்ப்புல 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா வாழும் காலத்திலே அந்த தாம்பத்தியத்துல அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஸோ அதனால அந்த பொருத்தம் மிக முக்கியமானது. எல்லாத்தோடைய ரொம்ப மிக முக்கியமானது என்ன? என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அந்த அன்பு உண்மையானதாக இருக்க வேண்டும். தன் மனைவியை ஆழமான மனதுடன் நேசிப்பவனாக இருக்க வேண்டும். அந்த பெண் தன் கணவனை மிக ஆழமான, உண்மையான அன்புடன் அந்த கணவனை நேசிப்பவளாக இருந்தால், இதெல்லாம் பெருசா நம்ம பார்க்க வேண்டாம். அந்த அன்புக்காக அன்பு கடவுள் இல்லையா? அதனால அந்த அன்புக்காக எல்லாத்தையுமே விட்டுக் கொடுத்து நல்லபடியாக வாழ்வார்கள். இன்று வந்து கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம 12ஆம் மாசத்துல வர இந்த அருமையான ஒரு நல்ல நாள். திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றிய பிறகு நம்ம இல்லங்களில் எல்லாம் தீபங்கள் ஏற்றி நம்ம கொண்டாடுவோம். இதில சில பேர் வந்து எத்தனை விளக்கு ஏத்துறது, இதுலலாம் பல குழப்படிலாம் பண்ணிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. உங்க சக்திக்கு தகுந்தவாறு நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, நெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, விளக்கு ஏற்றுவது தான் அங்கே முக்கியம். உங்களுக்கு சக்திக்கு இயன்றவாறு நீங்கள் ஏற்றுங்கள். இல்லங்கள் தோறும் ஒளி வீசட்டும். நம்மளுடைய திருவண்ணாமலை தீபம் ஏற்றிய பிறகு எல்லோரும் எல்லா இல்லங்களிலும் தீப ஒளி இருக்கட்டும். மின்மினி விளக்குகளும் பாவிக்கலாம். ஆனாலும் நம்ம பாரம்பரிய அகல் விளக்கில் ஏற்றக்கூடிய விளக்கு வந்து அவ்வளவு உத்தமமான ஒரு விஷயம். நம்ம உள்ளங்களிலும் இதெல்லாம் வந்து ஏன் இருட்டை போக்குறதுக்காக வெளியில நம்ம வந்து விளக்கேற்றுறோம். ஸோ உள்ளத்திற்கு ஞான தீபம் வேண்டும். முருகன் அருள் நமக்கு வேண்டும். முருகன் நம்மளுக்கு ஞான தீபம் ஏற்ற வேண்டும். அந்த விளக்கேற்றி முருகனை நம்ம சிவபெருமானுடைய அருளும் முருகன் அருளையும் நம்ம வந்து வேண்டி நம்ம உள்ளங்களில் ஞானம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.